1. இந்தியாவின் எந்த கல்வி நிறுவனம் நேரு காலத்தில் நிறுவப்பட்டது? அ. இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT. ஆ. இந்திய இலக்கிய சங்கம். இ. சர்வதேச கல்விக் கழகம். இ. தேசிய நுண்ணறிவு கழகம். சரியான பதில் அ. இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT. 2. நேருவின் வெளியுறவுக் கொள்கையின் முக்கிய அம்சம் என்ன? அ. பனிப்போரை ஆதரித்தல். ஆ. நடுநிலைவாத கொள்கை நான் அலைன்மெண்ட். இ. அமெரிக்கா சார்ந்த கூட்டணி. இ. சோவியத் ரஷ்யாவுடன் கூட்டணி. சரியான பதில் ஆ. நடுநிலைவாத கொள்கை. 3. நேரு அறிக்கையின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றல்லாது எது? அ. இந்தியாவுக்கு ஆதிக்க அந்தஸ்து வழங்க வேண்டும். ஆ. மத்திய அரசில் கூட்டாட்சி ஆட்சி இருக்க வேண்டும். இ. தனித் தொகுதிகள் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும். இ. முஸ்லிம்கள் மத்திய சட்டமன்றத்தில் பாதி பிரதிநிதித்துவம் பெற வேண்டும். சரியான பதில் இ. முஸ்லிம்கள் மத்திய சட்டமன்றத்தில் பாதி பிரதிநிதித்துவம் பெற வேண்டும். பாரசீக அரசன் டேரியஸ் பாதுகாக்கப்பட்ட கல்வெட்டுக்கு பெயர் என்ன? ஏ. ரோஸ்டம் கல்வெட்டு. பி. பெஹிஸ்டூன் கல்வெட்டு. சி. பார்னசஸ் கல்வெட்டு. டி. பிஷ்டாபுர் கல்வெட்டு. பதில் பி. பெஹிஸ்டூன் கல்வெட்டு. கந்தாரம் பகுதி பாரசீக பேரரசில் எந்த அரசனால் கைப்பற்றப்பட்டது? ஏ. சைரஸ். பி. டேரியஸ். சி. அக்சர்ஸ். டி. அலெக்சாண்டர். பதில் அ. சைரஸ்.